ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை. ஒரு அடிமை பெண்ணை ஒரு வேலை பெண்ணை ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஃபாத்திமா, என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள். ஃபாத்திமா, இந்த துஆவை சொல், அல்லாஹ் உனக்கு லேசாக்குவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அழைத்து சொல்லுவார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ, 7 வானங்களுடைய இறைவனே, ரப்பல் அர்த், பூமிகளுடைய இறைவனே, ரப்பல் அர்ஷில் அதீம், அர்ஷின் அதிபதியே, ரப்பனா ரப்ப குல்லி ஷை, என் இறைவா எல்லாவற்றின் இறைவனே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாலிகில் ஹப்பி வன் நவா, விதைகளிலிருந்தும் வித்துக்களிலிருந்தும் முளைவிப்பவனே, முனஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான், தௌராத்தையும் இன்ஜீலையும் குர்ஆனையும் இறக்கியவனே, வஅஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் ஆகிதும் பிநாசியத்திஹி, என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும்போது, என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும்போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ, கற்றுக் கொடுத்த துஆ. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீ முதலாமவன், உனக்கு முன்னால் யாரும் இல்லை, ஃபலைஸ கப்லக ஷை, வ அன்தல் ஆகிர், யா அல்லாஹ் நீ இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பிறகு யாரும் இல்லை. அல்லாஹும்ம அன்தல் ஸாஹிர், யா அல்லாஹ் நீ மேலானவன், ஃபலைஸ ஃபௌகக ஷை, உனக்கு மேல் யாரும் இல்லை. யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன், ஃபலைஸ தூனக ஷை, உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை. யக்தி அன்னா அத்தைன், யா அல்லாஹ் கடனிலிருந்து எங்களை நீக்கு. ரசூலுல்லாஹ் தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை. வக்னினா மினல் ஃபக்ர், யா அல்லாஹ் ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கு அருள் செய். ஏழ்மையில் இருந்து எங்களை நீக்கிவிடு, கடனிலிருந்து எங்களை நீக்கிவிடு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிரு. யா ஹய்யு யா கய்யூம், உயிருள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக, உன் அருளை கொண்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல, யா அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்து. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், யா அல்லாஹ் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னை ஒப்படைத்து விடாதே, என்னிடத்திலே முழுவதும் என் பொறுப்பை உன்னிடத்திலே வைத்துக்கொள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார். துஆ அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது, எடுத்து வைக்கும் போது நம்முடைய கவலைகளை நீக்கும். அல்லாஹ் நம்மை சீர்படுத்துவானாக.